பலி. மருத்துவமனையில் பிரசவத்திற்கு மனைவி வான்மதியை சேர்த்துவிட்டு வராண்டாவில் நடந்து கொண்டிருந்தான் மகேஷ். லேபர் வார்டில் இருந்து மனைவி வலியால் கத்துவது சன்னமாக கேட்டது மகேஷுக்கு. பதைபதைப்புடன் காத்திருந்தான். 1 மணி நேர மனைவியின் துடிப்பிற்கு பின் குழந்தையின் அழுகை சத்தம். மலர்ந்த மகேஷ் லேபர் வார்டை அணுகினான். வெளியே வந்த டாக்டர் புன்னகையுடன் கூறினார், வாழ்த்துக்கள், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று. சற்று நேரத்தில் குழந்தையையும் மனைவியையும் பார்க்க அனுமதிக்கப்பட்டான். சில மணி நேரம் கழித்து கண் திறந்த வான்மதி கணவன் கையை பற்றி ஆனந்த கண்ணீர் விட்டாள். மகேஷ் கேட்டான், ஏம்மா ரொம்ப வலிச்சுதா? நீ உள்ள போடுற பாட்ட வெளியே நின்று என்னால சகிச்சுக்க முடியல. நீ எப்படிமா பொறுத்துக்கிட்ட? அதாங்க தாய்மையோட சக்தி. இதே வழியை அனுபவிச்சு தானே அத்தை உங்களை பெற்றிருப்பாங்க. என்னோட சுயநலத்துக்கு உங்க அம்மாவை காப்பகத்துக்கு அனுப்பினேன். பிரசவ வழியை அனுபவிச்ச முதல் நிமிடத்துல இருந்து அத்தையோட முகம்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது. போய் உங்க அம்மாவை சாரி சாரி என் அத்தைய அழைச்சிட்டு வந்துடுங்க என்று கண்ணீர் விட்ட மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு தாயை காப்பகத்திலிருந்து அழைத்து வர சந்தோஷமாய் கிளம்பினான் மகேஷ். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.